One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. திமுக செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. 800க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதா ஏற்கனவே நீங்க தொலைபேசி வாயிலா தகவல் தெரிவிச்சிருந்தீங்க. தற்போது கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அதிகாரப்பூர்வமா தெரிய வந்திருக்கிறதா? என்னென்ன விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? மாவட்ட செயலர்களோட எண்ணிக்கையை உயர்த்த போறாங்களா? அது குறித்த அறிவிப்பு வெளியாகுமா? என்ன விவரம்? பாலா, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக தொடங்கியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என 864 பேர் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியினுடைய கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக திமுக தலைமை ஆலோசனை செய்து வருகிறது. குறிப்பாக தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தேர்தல் தோல்விக்கான சிக்கல் என்ன எழுந்திருக்கிறது, என்ன மாற்றம் செய்ய வேண்டும் போன்ற தகவலை எல்லாம் அதற்காக அமைக்கப்பட்ட குழுவிடம் தெரிவித்தார்கள். அந்த அறிக்கை திமுக தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய மறுசீரமைப்பு செய்வதற்காக ஒரு குழுவும் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் திமுகவினுடைய தலைவர், மூத்த நிர்வாகிகளும் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். எனவே இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய கட்டமைப்பு மறுசீரமைப்பு செய்வதற்கான ஆலோசனைகள், சட்டமன்ற தேர்தல் தோல்விகள், அதற்கு பிறகாக திமுகவினுடைய மாவட்ட வாரியாக செய்து வரக்கூடிய பணிகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டு தற்போது செயற்குழுவில் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதில் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பேசுவார்கள். ஒரு சில மூத்த மாவட்ட செயலாளர்கள் பேசுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கையை உயர்த்துவது, கட்சியினுடைய மறுசீரமைப்பு பணிகள் செய்வது, புதிதாக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் வரக்கூடியவர்களுக்கு இளைஞர் அணி, மகளிரை மாவட்ட செயலாளராக சில மாவட்டங்களில் பணி நியமனம் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கையிலும் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் திமுகவுடைய நிர்வாகிகள் நியமனம், உட்கட்சி தேர்தல் நடத்தி நியமனம் செய்வது போன்றவை ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டு பல விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் ஒட்டி திமுக நடத்தக்கூடிய முப்பெரும் விழாவுக்கான நடவடிக்கைகள், இந்த ஆண்டுக்கான திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட மிக முக்கியமான பணிகள் எல்லாம் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும், அரசியல் சூழல், தற்போதைய அரசியல் சூழல், அதை ஒட்டி திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் உள்ளிட்டவை மிக முக்கியமாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அதே போன்று கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்கான முழு அதிகாரம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கி அதற்கான தீர்மானம் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. பாலா, ராஜ்குமார், அதே நேரம் தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை மறுகட்டமைப்பு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுமே அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன மாதிரியான பரிசீலனை வழங்கப்பட்டிருக்கிறது? அதே நேரம் மாற்றுக் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் உள்ளிட்ட ஒரு மாற்றுக் கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு இன்றைய கூட்டத்தில் வெளியாகும். கட்சியினுடைய மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது அவசியம் என இந்த சூழலில் கட்சியினுடைய மறுசீரமைப்பு நிர்வாகிகள், அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தங்கம் தென்னரசு கொண்ட ஒரு குழுவினர் மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. அந்த அறிக்கை ஏற்கனவே திமுக தலைவரிடம் வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் திமுக தலைவர், பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எல்லாம் தற்போதைய சூழலில் கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்கான தேவைகள் குறித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே கட்சியில் கட்டமைப்பை சில மறுசீரமைப்பு செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனை இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக சில பணிகள் காரணமாக அந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை. தற்போது சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு முழுமையாக திமுகவினுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று கள ஆய்வு நடத்தியதிலும்
திமுகவினுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களையும் உள்ளடக்கி கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், புதியவர்களுக்கு சில வாய்ப்புகள் வழங்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் திமுகவில் 78 மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதி என மொத்தம் ஒரு 110 மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்தலாம். அதன் அடிப்படையில் கட்சியினுடைய நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்துவதும், குறிப்பாக இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வழங்குவதும், மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சில மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வழங்குவதற்கான சில நடவடிக்கைகளை நாமல் மேற்கொள்ள வேண்டும் போன்ற கருத்துக்கள் எல்லாம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அந்த அம்சங்கள் எல்லாம் உள்ளடக்கிதான் மறுசீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கையில் ஆலோசனை செய்கிறார்கள். மாவட்ட செயலாளர் வரக்கூடிய நபருக்கு அதிகபட்சமாக 70 வயதுக்கு கீழ் அவர் இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு நிர்வாகி 2 பொறுப்புகளில் இருக்கக்கூடாது உள்ளிட்டவை எல்லாம் மறுசீரமைப்பு செய்வதில் ஆலோசனை செய்கிறார்கள். அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், மூத்த நிர்வாகியாகவும் இருக்கிறார்கள். அதே போன்று சட்டமன்றத்திலும் திமுகவுடைய கருத்துக்கள் மிக வலுவாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பேசி வருகிறார். அவருக்கு மாநில அளவிலான பொறுப்புகள் வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கை எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார்கள். எனவே இந்த அம்சங்கள்லாம் மிக முக்கியமாக தலைமை செயற்குழுவில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அனைத்து நடவடிக்கையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய அறிவிப்பு மூலமாக கொண்டு வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது. இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை நிர்வாக ரீதியாக மாற்றக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் செயற்குழு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒப்புதல் அளிப்பார்கள். இன்னும் சில நாட்களில் இதற்கான ஒரு இறுதியான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலா, தேர்தல் தோல்விக்கு பிறகாகவே திமுகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதற்கான விட இன்னும் சற்று நேரத்தில் செயற்குழுவுக்கு பிறகு தெரியவரும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். One decision will bring you knowledge, growth and excellence. We focus on quality education, highly qualified professors and world-class infrastructure. Joy University.